அண்ணா அப்பா கொஞ்சம் கவலைப்பட்டாருமா. கிளாஸுக்கு டெய்லி நம்ம ஸ்டாண்டில் இருக்கிற ஆட்டோவில் தான் போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, நம்ம டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரத அந்த ஆட்டோக்கார அண்ணா போட்டு கொடுத்துருவாரே. வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லு. நான் ஆசையா வாங்கிட்டு வந்து போய் குப்பையில போட்டுன்னு சொல்றேன். அப்படிதான்டா சொல்லுவேன். ஏன் நான் அதையும் சொல்லக்கூடாது அந்த வீட்டில்? வேணாம், நீ ஸ்வீட் வேண்டாம் இந்த வீட்டில். ஏன் வேண்டாம்? நம்ம வீட்டில் யாரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்களா? இல்ல நம்ம வீட்டில் ஏதாவது துக்கம் விழுந்துருச்சா? டேனி இதை என்னென்ன சொல்றீங்க? எங்க ரகு எங்களை விட்டு போயிட்டானா? இருக்காதுன்னு இருக்காது. நீங்க தப்பா சொல்றீங்க. இருக்காதுன்னு. சாகும்போது கூட ரகு என்னை பற்றி நினைச்சானா? கடவுளே. Yes sir, he had a very high regard for you sir. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் விஷயத்தை பற்றி தெரியக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார் சார். ரகு நல்லவன் சார். கடைசி வரைக்கும் அவங்க அண்ணனை பற்றி தான் அவன் நினச்சிருக்கான். அது தெரியாமல் நாங்களாம் இங்கே அவனை பற்றி தப்பாக விமர்சனம் பண்ணியிருக்கோமே. சார், ரகுவோட டெத் சர்டிஃபிகேட் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் சார். அவன் ஸ்கூலுக்கு காலேஜும் படிக்கும் போது ஒவ்வொரு தடவை ஏதாவது டிஸ்டிங்ஷன் வாங்கினானா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வந்து அவனே என்கிட்ட காட்டுவான். டெத் சர்டிஃபிகேட் இப்போ உங்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். யூனோ, லைஃப் கேன் சம்டைம்ஸ் பி வெரி க்ரூவல். ஆமாம் மிஸ்டர் ஹரிதாஸ். மிஸ்டர் ஜார்ஜ், ரகுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் பாவம் எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் இன் டீப் ஷாக். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்நேகமாக இருந்தாங்க சார். இந்த மாதிரி ஒரு நிலைமை அவங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்க கூடாது சார். சார், அமெரிக்கன் கேர்ளாக இருந்தானே எந்த கேர்ளாக இருந்தான்னு புருஷன் பிரிஞ்சு போயிட்டான்னா எல்லா பெண்களுக்கும் அதே ஃபீலிங்ஸ் தானே சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். என் கார்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் சார். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை ஃபோன் பண்ணலாம் சார். டெஃபினெட்லி சார். சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆல் திஸ் வே டு கன்வே திஸ் நியூஸ் டு அஸ். சார், Raghu is a close friend of mine sir. This is the least I could have done for him. Sir, once again I am telling you, ரகு பற்றி அவர் அண்ணன் கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நான் கிளம்புறேன் சார். அவன் போய் சேர்ந்துட்டான். அவனே நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இங்கே சிதம்பரம் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்கான். மீனாட்சி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறா. இதில் இந்த விஷயத்தை வேற சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நான் வெங்கடா, கடைசியில் எல்லா பாரத்தையும் என் தலை மேலே தூக்கி போட்டியடா. மெதுவா அங்கிள், பார்த்து வாங்க. உட்காருங்க. பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து மெதுவா உட்காருங்க. அங்கிள் இப்படியே படுத்துக்குங்க. வேணாம்ப்பா, ஹாஸ்பிட்டலில் படுத்து படுத்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஐயோ, தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் அங்கிள். நீங்கள் முதல்ல உங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. எதை பற்றியும் தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க. ஏன்பா, நீங்கள்லாம் எங்களுக்கு துணையா இருக்கும்போது நாங்க எதுக்குப்பா கவலைப்பட போறோம்? இவர் நல்லபடியா திரும்பி வந்திருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தானே. இல்லை மீனாட்சி, அவர் பத்திரமா திரும்பி வந்ததுக்கு காரணமே உன்னோட நம்பிக்கை தான். இல்லக்கா, என்னோட நம்பிக்கையே எனக்கு எதிரா போயிருக்கும். பாவம், இவர் வலியில துடிச்சிட்டு இருந்தப்போ நான் ஏதோ அதை ஏப்ரல் ஃபூல் நினைச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா. நல்ல வேளை கோதண்ட சரியான சமயத்துல வந்ததுனால இவரை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா வாழ்க்கை பூரா நான் வருத்தப்பட்டிருப்பேக்கா. ஆண்டி, நீங்கள் சொன்னதெல்லாம் சாதாரணம் தான். ஆனால் அங்கிளை ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, என் தாலி மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு. அந்த நம்பிக்கை தான் நம்ம அங்கிளை காப்பாற்றிருக்கு. அதை யாராலையுமே மறுக்க முடியாது ஆண்டி. அட, நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன்? சத்தியவான யமங்கிட்ட இருந்து தனியா போராடி மீட்டாளே சாவித்ரி, அவ பண்ணதான்ப்பா பெரிய விஷயம். எனக்கு நீங்க இவ்வளவு பேரும் இருக்கீங்க. ஹரிதாசன் குடும்பம் எப்பவுமே எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடவுள் எங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்காரு. அதான் இவர் நல்லபடியா திரும்பி வந்துட்டாரு. அம்மா, இந்தா என் கையால செஞ்ச காஃபி.
என்ன மாதிரி காஃபி கொடுக்குற? நீ தினமும் எங்களுக்கு காஃபி போட்டு தர, அதான் ஃபார் சேஞ்ச் இன்னைக்கு நான் உனக்கு போட்டு தரேன். இதே டைலாக் உங்க அப்பா சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரே. ஏன் திடீர்னு எல்லாரும் என் மேல இவ்வளவு சிம்பத்தி காட்டுறீங்க? அது கோச்சிங் கிளாஸ்க்கு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க சொன்னேனே, கேட்டியா? கேட்டேம்மா. ஆ. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? ஆண்டாலே வந்து கேட்கலாம்ல, நீ என்ன அவருக்கு தூது வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஏன்னா அப்பா மூஞ்சியை பார்த்து பொய் சொல்லல, எனக்கு தைரியம் இல்லை. அம்மா, நான் நேரா போய் கேட்டா அப்பா முடியாதுன்னு சொல்லிடுவாரு. நீ கரெக்டா மூடு பார்த்து சம்மதம் வாங்கிடுவ, அதான். நீ கெட்டிக்காரிதான். நான் அப்பா கிட்ட நைஸா பேசி சம்மதம் வாங்கிட்டேன். அம்மா தேங்க்ஸ். அம்மானா அம்மா தான். ஆனா அப்பா கொஞ்சம் கவலைப்பட்டாருமா. கிளாஸுக்கு டெய்லி நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோல தான் போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, நம்ம டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரத அந்த ஆட்டோக்கார அண்ணா போட்டு கொடுத்துருவாரே. என்ன? அதெல்லாம் வேணாமா? நான் என்ன சின்ன குழந்தையா ஆட்டோல போக? கிளாஸ் பக்கம் தானே இருக்கு, நானே பாத்துக்கிறேன். அப்பா ஒன்று பஸ்லலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, நாங்க 4-5 ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போக போறோம், நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்பா உன்னை கிளாஸுக்கு அரை மனசோடு தான் சம்மதிச்சாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வீட்டிலேயே உட்காந்து படிக்க சொல்லு, ஏதாவது டவுட் இருந்தால் ரங்கங்கிட்ட கேட்டுக்கன்னு சொன்னார். நான் ரங்க ஹெல்ப்ல தானே டான்ஸ் கிளாஸே சேர போறேன். உன் கோச்சிங் கிளாஸுக்கு பணம் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு ரசீது வேணும். ரிசிப்டா? ஏமா, என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? உங்கள் அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் எல்லா பில்லையும் பத்திரமா வச்சுருப்பாரு. அம்மா, இது பிரைவேட் கிளாஸ், ரிசிப்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடு. நீ ஏன் உங்கள் அப்பா கிட்ட பேசலாம்ல, என்ன ஏன் நடுவில் இம்சை பண்ணுற? என் செல்லம்மால, என் பட்டாமால, என் குட்டம்மால 10 மாசம் என்ன சுமந்து கஷ்டப்பட்டு இருக்க. இந்த சின்ன விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணிட. இப்படியெல்லாம் பேசி பேசி நீ காரியத்தை சாதிக்க கற்றுக்கிட்ட. So sweet. இப்போ எப்படிங்க இருக்கு? பரவாயில்லை மீனாட்சி, அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல போல இருக்கு. ஐயோ, ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு தெரிஞ்சும் ரகு வந்து பார்க்கலையே, வலிக்குதுமா. ஐயோ, மறுபடியும் நெஞ்சு வலிக்குதா? டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? மனசு வலிக்குதுமா மீனாட்சி. என்னை விடு, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பேஷண்ட் ஆகிட்டேன். அவனுக்கு கூட என் மேலே ரொம்ப கோவமா. இந்த கல்யாணத்துக்கு நான் பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப கோவமாக பேசிட்டேன் இல்லையா? நீ ஒண்டியாடா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. இப்போவாது ஒரு வார்த்தை ஃபோனில் பேசி உன் கஷ்டத்தை குறைச்சா ஆறுதலாக இருக்கும் இல்லையா? ஐயோ விடுங்க, அவன் ஃபோன் பண்ண முடியாம அங்க என்ன பிரச்சனையில இருக்கானோ நமக்கு என்னங்க தெரியும்? இல்லனா நம்ம ரகு நமக்கு ஃபோன் பண்ணாம இருப்பானா? உங்களை பத்தி விசாரிக்காம இருப்பானா? நீங்க வேணா பாருங்க, திடீர்னு ஒரு நாள் அண்ணன் நீங்க வந்து நிக்க போறான் பாருங்களேன். உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் சரி, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்மா. சிதம்பரம் மீனாட்சி குடும்பத்தை அந்த ஆண்டவ ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டானே. ரகுவே உலகம் நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். நான் எப்படி சொல்ல போறேன்? எங்க ஏதோ வேலை விஷயமா வெளியில போறேன்னு சொன்னீங்க, போன காரியம் முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சு, காரியம்தான் பாக்கி. என்ன பேசுறீங்க? ஒன்றும் புரியல. உனக்கு புரியறதுக்காக நான் பேசிட்டு இருக்க முடியாதுமா. எனக்கு ஏதோ தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏங்க நான் இப்ப என்ன கேட்டேன், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படக்கூடாது? ஏன் இந்த வீட்டுல கோவப்படுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கணுமா நானே? யார் மேலேயும் இருக்கிற கோவத்துல என் மேலதான் கட்டுவாரு. அது இல்லை. அப்பா, நான் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். கையிடமா, விளையாடுற நேரமா அது குழந்தைத்தனமா? கொஞ்சம் விவேகத்தோட நடந்துக்க. என்னப்பா, எப்பவுமே நீ இதெல்லாம் ரசிப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு? அப்பாக்கு எக்கச்சக்கமா மூட் அவுட் போல இருக்கு. என்னப்பா ஆச்சு சொல்லுங்க. என்ன நான் சொல்லணுமா? நீங்க எது கேட்டாலும் இந்த வீட்டை நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? அதை போய் கவனிங்களேன்.
ஹாய் folks. என்ன ஃபேமிலி மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கு? Can I join this board meeting with sweets? இப்போ எதுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க? அது கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறேன்னு ஆண்டாலும் மாலாவும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சரி அதான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஸ்வீட் வேணாம், இங்க போய் குப்பையில போடாத. என்னப்பா வேண்டானா வேண்டான்னு சொல்லு. நான் ஆசையா வாங்கிட்டு வந்து போய் குப்பையில போட்டுன்னு சொல்றேன். அப்படிதான்டா சொல்லுவேன். ஏன் நான் அதையும் சொல்லக்கூடாது அந்த வீட்டில்? வேணாம், நீ ஸ்வீட் வேண்டாம் இந்த வீட்டில். ஏன் வேண்டாம்? நம்ம வீட்ல யாரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்களா? இல்ல நம்ம வீட்ல ஏதாவது துக்கம் விழுந்துருச்சா? டேனி இதை என்ன நான் ஏதாவது தப்பான நேரத்துல வந்துட்டேன் இல்ல நானே? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பா இது மாதிரி தான் அடிக்கடி முருங்கை மரம் ஏறுவாரு. அதுவும் ரொம்ப பெரிய முருங்கை மரம். நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் வேணான்னு சொல்லிட்டாருன்னா பாருங்களேன். ஐயோ அப்படியா? நான் வேற ரகுக்கு பிடிக்கும்னு சக்கரை பொங்கல் பண்ணேன், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு வந்தேன். நான் வேணா போயிட்டு அப்புறமா வரேம்மா. அம்மா கொஞ்சம் இரு, நான் உன் கூட பேசணும். சொல்லுங்கண்ணே. தனியா பேசணும். மீனாட்சி, சொல்லுங்கண்ணே. எனக்கு உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் தேவைம்மா. என்னண்ணே நீங்க ஊருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுக்கறவர் நீங்க, உங்களுக்கு நான் என்னென்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? அது என்னமோ உண்மைதான், ஊருக்கெல்லாம் நான் அட்வைஸ் கொடுத்துருக்கிறேன். பட் இந்த விஷயத்துல என்ன செய்யறது புரியல எனக்கு. நீங்களே இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்கன்னா ரொம்ப ஆழமான பிரச்சனையா தான் இருக்கும். சொல்லுங்கண்ணே, ஏதோ என் அறிவு கெட்டின வரைக்கும் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், ம், அவனுடைய மகன், ஆமா மகன், ம். அந்த பையன் மேல அவனுக்கும் அவன் பொஞ்சாதிக்கும் ரொம்ப உயிர். இன்ஃபேக்ட் அவங்க இதயம் ஓடிட்டு இருக்கும் போதே அந்த பையன் பேரை சொல்லிட்டு தான் அது ஓடிட்டு இருக்கும். ஓ, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க பின்னிட்டு இருக்கிற பாசத்தை பார்க்கும்போது நானே சில சமயம் யோசிச்சது உண்டு, ஐயோ யார் கண்ணாவது பற்ற போதேன்னு. இப்ப என்னடானா அந்த ஆண்டவன் கண்ணு அந்த குடும்பத்துல பட்டுடுச்சு. ஏண்ணே அந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், பெரிய பிரச்சனை. அந்த பையன்மா ஒரு விபத்துல இறந்து போயிட்டாமா. ஐயோ பாவம், கேக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கேண்ணே. இப்ப இக்கட்ட என்னன்னா அவன் இறந்து போன விஷயம் அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது. என்னண்ணே நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா? சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மனசுல தைரியம் இல்லை. கஷ்டம் தானே, ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்டயாவது சொல்லிடுறதானே நல்லது. பொதுவா பொம்பளைங்க தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாங்க மாட்டாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவரையே அவர் வைஃப் கிட்ட சொல்லிட சொல்லுங்க. ஆனா என்ன விஷயம்னா என் ஃப்ரெண்டை விட அவன் மனைவி தான் கொஞ்சம் தைரியசாலி. அப்போ அந்த அம்மா கிட்டயே போய் சொல்லிடுங்கண்ணே. அங்கேயும் பிரச்சனை இருக்குது. அந்த அம்மாவும் தாங்க முடியாம கதறி அழுவாங்க. அதை பாக்குற தைரியம் எனக்கு இல்லையே. உங்க நிலைமை கஷ்டம் தானே, இருந்தாலும் நீங்க சாமர்த்தியசாலி. அந்த அம்மாக்கு புரியுற மாதிரி நல்ல பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. அப்படின்னா நான் பக்குவமா சொல்லியாச்சுமா. சொல்லிட்டீங்களா? இப்பதான் சொல்லலன்னு சொன்னீங்க. நான் சொல்லிட்டேன், பட் கேட்டுக்கிட்டவங்களுக்கு அது புரியல. ஐயோ பாவம் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு புரியுற மாதிரி மறுபடியும் போய் சொல்லுங்கண்ணே. சரி சொல்றேம்மா. நான் சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன். இறந்து போனது அந்த ஜோடியோட புள்ள இல்லை, நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு, அவனோட தம்பி. தம்பியா? அப்போ அந்த ஃப்ரெண்டு யாருன்னு? அது நான் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்றதை விட அந்த இது அந்த ஃப்ரெண்டோட மனைவி வேணா யாருன்னு சொல்லிடுறேன். திடகாத்திரமான மனசு உள்ள அந்த மனைவி நீதாம்மா. இல்ல இல்ல இல்லண்ணே, நீங்க நீங்க போய் சொல்றீங்க. இல்லண்ணே, இல்ல இல்ல. என்னண்ணே சொல்றீங்க? எங்க ரகு எங்களை விட்டு போயிட்டானா? இருக்காதுண்ணே, இருக்காது. நீங்க தப்பா சொல்றீங்க. இருக்காதுண்ணே. இது போலியான செய்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா ஆதாரபூர்வமா சொல்லிட்டாங்களே, என்ன பண்ண சொல்ற? ரகு, இப்ப கூட உனக்கு பிடிக்கும் தானடா சக்கரை பொங்கலே பண்ணுனேன். இப்ப நான் பண்ண பொங்கல் உன்னோட சடலத்துக்கு. ஐயோ, அழுமா, நல்லா அழுமா. ஏன்னா துக்கம் நம்மள திடீர்னு தாக்கும் போது அந்த சமயத்தில் நாம கட்டுப்படுத்திக்கிட்டா நம்ம தேகத்துக்கு இது நல்லது இல்லை. இப்ப எவ்வளவு வேணா அழு, ஆனா
அதுக்கப்புறம் நீதாம்மா மனசை திடப்படுத்திக்கணும். நீதாம்மா அதை முழுக்க ஜீரணிச்சாகணும். அண்ணே, நீங்க ரகுவை பத்தி தான் சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தையே சொல்லாதீங்கன்னு சொல்லிருப்பேன். ஐயோ கடவுளே கடவுளே. நான் தான்மா சுயநலவாதி. ஏன்னா என் மனபாரத்தை இறக்கினா போதுன்னு எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாரு. நீ வேதனைப்படுவேங்கிறத பத்தி கவலைப்படாம நான் என்னமோ என் பெரிய கடமையை செஞ்சுதான் நினைச்சுக்கிட்ட ஒரு பெரிய சுயநலவாதிமா நான். இத்தனை நாள் வரைக்கும் உங்ககிட்ட பேசும்போது நான் ரகுவை பத்தி நல்லதுதாம்மா பேசியிருக்கேன். இன்னைக்கு எப்படி ஒரு செய்தி சொல்ல வேண்டியதா போச்சு கடவுளே. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ரகுவுக்கு கடவுள் உயிர் அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டாரு. அழுதாலும் புரண்டாலும் என் புள்ள ரகு திரும்பி வர போறதில்ல. ஆமாம்மா, உலகத்துல எல்லா விதமான தீர்ப்புகளுக்கும் அப்பீல்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவன் இந்த மரணத்துக்கு ஒரு தீர்ப்பு தரானே, அதுக்கு மட்டும் அப்பீலே இல்ல பாத்தியா. மீனாட்சி, நான் எதிர்பார்த்த மாதிரி நீ ஓரளவுக்கு இந்த விஷயத்த ஜீரணிச்சுக்கிட்ட. ஆனா வாழ்க்கை பூரா இது உன் மனசுல ஒரு ஆறாத புண்ணாதான் இருக்க போகுது. உன் புருஷமா சிதம்பரம், அவனால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியுமா? அந்த பக்குவம் அவனுக்கு இருக்கா? எனக்கு சந்தேகமா இருக்கு மீனாட்சி. அண்ணே, ஏற்கனவே அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு, அவரால் இதை தாங்க முடியாதுன்னு. இந்த விஷயத்த அவர்கிட்ட நான் சொல்ல போறது இல்லைன்னு. சொல்லாதம்மா. சொல்ல போறது இல்ல. சாதாரணமா ஒரு மரணத்தை அவங்களுக்கு நெருங்கினவங்க கிட்ட மறைச்சிட்டா அது பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றதுனால அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும்னா சொல்லாம இருக்கிறதே நல்லதுமா. அதுல ஒன்றும் பாவம் இல்லை. மீனாட்சி, நீ உன் நிலைமையை நினைச்சா நீ என்ன சொல்றதுன்னே புரியலம்மா. இவ்வளவு பெரிய இழப்பு ஒரு பக்கம், அது வெளியில காட்டக்கூட முடியாது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த வெங்கடேசனை பார்த்து திட்டணும் போல தோணுது. ஏமா உனக்கு ஒரு இப்படி சோதனை கொடுக்குறான் அவன்? என்ன ரகு போன இழப்பு எங்களுக்கு மட்டும் தானே? நீங்களும் அவனை புள்ளையா தானே நினைச்சீங்க. எவ்வளவு பண்ணிருக்கீங்க அவனுக்கு. நான் ஏன் வாழணும்? நான் ஒண்ணு உண்மையை சொல்லணும்னா என் பசங்களை விட அவன் பெருசா வரப்போறாங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் வச்சிருந்தேன். ஒரே நிமிஷம் அந்த ஏமா எவ்வளவு வேகமா வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டா படுவா. என்ன பண்றது? இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் நான் இல்லைன்னா கூட அவர் என்ன தேட ஆரம்பிச்சிடறாரு. நான் போறேன்னு. அண்ணே, அவரை பார்த்தா என்னால இதை சொல்லாம இருக்க முடியாதுன்னு. அழுதுருவேன்னு. வழக்கம் போல நீங்க ஏதாவது சொல்லி என்ன சிரிச்ச முகத்தோட அனுப்புங்கன்னு. என்னம்மா அது? ஏமா நானே சிரிக்கிற மாதிரி ஏதாவது சொல்றது நிலைமையில இருக்க. நானு என்னத்த சொல்றேன்? நீ என் முகத்தை பார்த்தா அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு. என்னம்மா நான் ஏன் சரி என்னமோ சக்கரை பொங்கல் ஒண்ணு பண்ணிருக்கிறியே, அதுல உப்பு ஒழுங்கா போட்டியா? போட்டு ஐயோ.